இறை ஆளுகை என்னும் நற்செய்தி. தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கின்றார்கள். லூக்கா 16:16. பெர்ஷியா நாட்டில் ஷா அபிஷ் என்ற மன்னர் தன் நாட்டு மக்களை அதிகம் நேசித்தார். ஒருமுறை ஏழையைப் போல வேடமணிந்து ஏழை மனிதன் ஒருவருடன் பழகினார். அவன் கொடுக்கும் எளிய உணவை உண்டு ஏழை மனிதனின் இதயம் கவர்ந்த நண்பனாகிவிட்டார். ஒரு நாள் தான் யார் என்னும் உண்மையை ஏழை மனிதனிடம் கூறினார் ராஜா. ஆச்சரியமாய் பார்த்து அந்த ஏழை மனிதனிடம், உனக்கு என்ன வேண்டும் சொல், எதுவானாலும் செய்கின்றேன் என்றார் மன்னர். மன்னன், நான் கொடுத்த எளிய உணவை சாப்பிட்டு என்னோடு இந்த குடிசையில் நேரம் செலவழித்தீர்கள். உங்களையே எனக்கு கொடுத்து விட்டீர்கள். இதுவே போதும் என்று கண்ணீரோடு சொன்னார் அந்த ஏழை மனிதர். அந்த ஏழை மனிதனும் மன்னனும் மரிக்கும் வரை அவர்களுடைய நட்பு தொடர்ந்திருக்கும். ஆனால் இம்மையிலும் அருமையிலும் நித்தியமாய் நம்மோடு இருக்கின்றவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்தவத்தின் மையமும் முழுமையும் இறையரசு. இந்த இறையரசு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகின்றது. யாவரும் இறையாட்சிக்குட்பட நெருங்கி அடித்து கொண்டு வருகிறார்கள் என்கின்றார் ஆண்டவர். இஸ்ராயேலர்களின் நிறைவும் முழுமையும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் என்றும் இருந்தது. அது முழுக்கு முனிவர் யோவான் வரைக்கும் தான். ஆனால் நித்திய காலமாய் நம்மோடு இருக்கும் நற்செய்தியாகிய இறையாளுகைக்கு யாவரும் நெருக்கி அடித்து அதில் பிரவேசிக்கின்றார்கள் என்கின்றார் ஆண்டவர். எல்லைக்கு உட்பட்டிருக்கும் உலக உறவை விடுத்து எல்லைக்கு உட்படாத உன்னதரின் உறவில் வாருங்கள். அதுதான் நற்செய்தி, அதுதான் இறையாளுகை. நற்செய்தியாம் இயேசு கிறிஸ்துவின் உறவில் நாளும் இணைந்து இறையாளுகை என்னும் நிறைவை உலகில் சுவைத்து நித்தியத்துக்கு நேராக நித்தமும் பயணிப்போம். ஜெபம். நற்செய்தியாய் இறையாளுகையாய் எங்களோடு வாழும் இம்மானுவேலராம் எங்கள் ஆண்டவரே, இறையாளுகைக்கு நித்தமும் நெருக்கி அடித்து கொண்டு முன்னேற எங்களுக்கு அருள்தாரும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.